8ஆம் வகுப்பு மாணவி பாலியல் பலாத்காரம், செல்போனில் படமெடுத்து மிரட்டியவர்களுக்கு வலைவீச்சு. +2 தேர்வில் முதல் 3 இடங்களை பிடித்து மாணவ மாணவிகளுக்கு பரிசு முதல்வர் ரங்கசாமி வழங்கினார். 48ஆம் ஆண்டு கம்பன் விழா கவர்னர் இக்பால் சிங் துவக்கி வைத்தார். 15ஆம் தேதி முதல் கலைக்கல்லூரி மாணவர் சேர்க்கை விண்ணப்பம், முதல்வர் ரங்கசாமி அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் 8ஆம் வகுப்பு மாணவி பாலியல் பலாத்காரம் செய்து செல்போனில் படமெடுத்து மிரட்டியதாக அரியாங்குப்பம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புதுச்சேரி அடுத்த மணவெளி கட்டபொம்மன் வீதியைச் சேர்ந்தவர் ஆறுமுகம். இவர் மனைவி இறந்ததால் தனது மகளை அவரது மாமா பழனி என்பவர் வீட்டில் தங்க வைத்து ஆம்பூர் சாலையில் உள்ள தனியார் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படிக்க வைத்து வருகிறார். கடந்த வாரம் தனது மாமாவுடன் மணவெளிக்கு சென்று ஆறுமுகத்தின் மகள் வீடு திரும்பும் போது மணவெளி சுடலை வீதியைச் சேர்ந்த ஆனந்த் என்பவர் தான் விடுதியில் சென்று விடுவதாக கூறி மாணவியை இருசக்கர வாகனத்தில் அழைத்துச் சென்றுள்ளார். ஆனால் ஆனந்த் அவரை விடுதியில் சேர்க்காமல் நோனாங்குப்பம் ஆற்றுப்பகுதி அருகே அழைத்துச் சென்று பாலியல் பலாத்காரம் செய்துள்ளார். மேலும் அதை ஆனந்த் செல்போனில் படம் பிடித்துக் கொண்டு அன்று மாலை மாணவியை விடுதியில் கொண்டு போய் விட்டுள்ளார். இதனை அடுத்து பாலியல் பலாத்காரத்தை செல்போனில் படம் பிடித்துள்ளதாகவும் அதை வெளியில் சொல்லாமல் இருக்க தனது நண்பர்களின் ஆசைக்கு இணங்க வேண்டுமென மாணவியை கட்டாயப்படுத்தியுள்ளார். இதனால் மன உளைச்சல் ஏற்பட்ட மாணவி காந்தி வீதியில் உள்ள குழந்தைகள் பராமரிப்பு இல்லத்தில் அடைக்கலம் புகுந்தார். பின்பு அங்கிருந்தவர்களிடம் தனது விவரங்களை கூறியுள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த அவர்கள் மணவெளியில் உள்ள மாணவியின் மாமா வீட்டிற்கு தகவல் கொடுத்துள்ளனர். இந்த தகவலின் பேரில் பாதிக்கப்பட்ட பெண் அரியாங்குப்பம் காவல் நிலையத்துக்கு நேரடியாக அழைத்துச் செல்லப்பட்டு உதவி ஆய்வாளர் பாபுஜியிடம் புகார் அளித்தார். புகாரை பெற்றுக்கொண்ட அரியாங்குப்பம் போலீசார் கடத்தல், பாலியல் பலாத்காரம், செல்போனில் படமெடுத்து மிரட்டுதல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து சம்பந்தப்பட்ட நபரையும் அவரது கூட்டாளிகளையும் தேடி வருகின்றனர். 8ஆம் வகுப்பு மாணவி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு செல்போனில் படம் பிடித்து மிரட்டிய சம்பவம் புதுச்சேரியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த புகார் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுத்து இப்படி சமூக விரோத செயல்களில் ஈடுபடுகின்ற திட்டமிட்டு விவரம் தெரியாத பெண்களை பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்துவது மட்டும் கிடையாது, அதை படம் எடுத்து மீண்டும் மீண்டும் அந்த படத்தை காட்டி மிரட்டி அந்த பெண்ணை பணிய வைக்கிற இந்த இழிவான செயலை செய்த அந்த போன்ற நபரை அது யாராக இருந்தாலும் சட்டத்தை முன் நிறுத்தி அவர்களுக்கு உரிய தண்டனை வாங்கி கொடுக்கணுன்றது தான் எங்களுடைய கருத்து. அதை வலியுறுத்தி அதற்காகத்தான் நாங்கள் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஆதரவாக இங்கே எல்லோரும் வந்திருக்கிறோம், ஊர்க்காரர்களும் வந்திருக்கிறாங்க. +2 பொதுத் தேர்வில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் முதல் 3 இடங்களை பெற்று சாதனை படைத்துள்ள மாணவர்களை முதலமைச்சர் ரங்கசாமி பரிசுகளை வழங்கி பாராட்டினார். பொதுத் தேர்வில் அரசு பள்ளிகளில் கதிர்காமம் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளியின் மாணவி ரம்யா 1164 மதிப்பெண்கள் பெற்று முதலிடத்தையும், இளங்கோவடிகள் பள்ளி மாணவன் ஐயப்பன் 1152 மதிப்பெண்கள் பெற்று 2ஆம் இடத்தையும், PS பாளையம் பாரதிதாசன் பள்ளி மாணவன் முருகவேல் 1146 மதிப்பெண்கள் பெற்று 3ஆம் இடத்தையும் பிடித்துள்ளனர். இதேபோல் முதலிடம் பிடித்த மாணவன் வேணு சீனிவாசன், 2ஆம் இடம் பிடித்த ஸ்ரீதரன், 3ஆம் இடத்தை மாணவி தக்ஷிதா, மாணவன் சிவநேசன் மற்றும் ராஜேஸ்வரி ஆகியோர் பிடித்தனர். +2 தேர்வில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி சால்வை அணிவித்து பரிசுகளை வழங்கி பாராட்டினார். இதேபோல் அரசு பள்ளிகளில் 100 விழுக்காடு தேர்ச்சியினை பெற்ற கூடம்பாக்கம் அரசு மேல்நிலைப்பள்ளி, ஏம்பலம் மறைமலை அடிகள் அரசு மேல்நிலைப்பள்ளி, திருவாண்டார் கோயில் அரசு மேல்நிலைப்பள்ளி மற்றும் கரிக்கலாம்பாக்கம் அரசு மேல்நிலைப்பள்ளி ஆகிய பள்ளிகளைச் சார்ந்த பள்ளி முதல்வர்களை முதலமைச்சர் சால்வை அணிவித்து பாராட்டினார். இந்நிகழ்ச்சியின் போது கல்வி அமைச்சர் தியாகராஜன், இயக்குனர் வல்லவன், இணை இயக்குனர் கிருஷ்ணராஜ் மற்றும் கல்வித்துறை அதிகாரிகள் உடனிருந்தனர். புதுச்சேரியில் 48ஆம் ஆண்டு கம்பன் விழாவை துணைநிலை ஆளுநர் இக்பால் சிங் துவக்கி வைத்தார். புதுச்சேரியில் கம்பன் கழகம் சார்பில் 48வது ஆண்டாக கம்பன் விழா துவங்கியது. கம்பன் கலையரங்கில் நடைபெற்ற இதன் துவக்க விழாவில் சிறப்பு அழைப்பாளராக ஆளுநர் இக்பால் சிங் பங்கேற்று விழாவை துவக்கி வைத்தார். முதலமைச்சர் ரங்கசாமி வரவேற்புரை வழங்கினார். சபாநாயகர் சபாபதி விழாமலரை வெளியிட்டு அறக்கட்டளை சார்பில் சிறந்த தமிழ் புலவர்களுக்கான பரிசுகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் ராமசுப்பிரமணியன், நாகமுத்து, கம்பன் கழக தலைவர் கோவிந்தசாமி உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் மாணவர் பொது சேர்க்கைக்கான விண்ணப்பம் வரும் 15ஆம் தேதி முதல் வழங்கப்பட உள்ளது என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார்.
இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் சேர்ந்து மாணவர்கள் படிப்பதற்கு பொதுவான சேர்க்கை முறை கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அதன்படி பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரி, தாகூர் கலைக்கல்லூரி, இந்திரா காந்தி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, ராஜீவ்காந்தி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, பெருந்தலைவர் காமராஜர் கலைக்கல்லூரி மற்றும் வில்லியனூர் கஸ்தூரிபாய் மகளிர் கல்லூரி ஆகிய 6 கல்லூரிகளில் பயில விண்ணப்பங்கள் வரும் 15ஆம் தேதி முதல் வழங்கப்பட உள்ளதாக தெரிவித்தார். பூர்த்தி செய்த விண்ணப்பங்கள் ஜூன் 10ஆம் தேதிக்குள் பூர்த்தி செய்து கொடுக்க வேண்டும் என்று தெரிவித்த முதல்வர், சேர்க்கைக்குரிய விண்ணப்பங்கள் இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவித்தார். புதுச்சேரியில் உள்ள 6 கலை மற்றும் கல்லூரிகளில் 30 பாடப்பிரிவுகள் நடத்தப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. பொதுப்பணித்துறை கோட்ட பொறியாளர் அலுவலகத்தில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தால் சுற்றுப்புற பகுதியில் 1 மணி நேரம் மின்தடை ஏற்பட்டது. புதுச்சேரி தட்டாஞ்சாவடியில் பொதுப்பணித்துறை கோட்ட பொறியாளர் அலுவலகம் உள்ளது. இந்த அலுவலகத்தில் மீட்டர் பொருத்தும் பகுதியில் திடீரென்று ஏற்பட்ட மின்கசிவால் தீ விபத்து ஏற்பட்டது. இதில் அலுவலகத்தில் உள்ள ஒயர் உட்பட பல பொருட்கள் எரிந்து நாசமாயின. இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த கோரிமேடு தீயணைப்பு துறையினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இதனால் பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் தப்பின. இதனால் சுற்றுப்புற பகுதியில் 1 மணி நேரம் மின்தடை ஏற்பட்டது.